இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக வரவேற்புரை பரக்கத் நகர் மக்தப் மதரசாவுடைய தலைமை ஆசிரியரும் மஸ்ஜிதே முபாரக் வல் மதரசாவுடைய தலைமை ஆசிரியருமான மௌலானா அக்பர் சாதிக் சலாஹி அஜித் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اقرأ باسم ربك الذي خلق شرح الله عليه. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال النبي صلى الله عليه وسلم. இறைவனுடைய வாழ்வழித்து நடுநிலையை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைப்பு. சத்திய தூதர் காணொலி உள்ள ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்டாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மோர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்விடத்தில் அன்பு கொடுத்தார்களே, கோட்டக்குப்பம் தீனியா சென்றம் சார்பாக முப்பெரு விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை துவக்கும் விழாவும் குர்ஆனை முடித்தவர்களுக்கு துஆ செய்யும் விதமாக விழாவும் திருக்குர்ஆனுடைய விளக்க விழா என்று முப்பெரு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மக்தப் மதரசாக்கள் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய ஆரம்ப நிலை மக்தபில் தான் சொல்லிக் கொடுக்கப்படும். அது நம்ம பிள்ளைங்க இங்கே அந்த குர்ஆனை ஓதுறதுக்குண்டான தகுதி பெற்றிருக்கிறாங்க என்று சொன்னால் அது சாதாரண ஒரு விஷயமே அல்ல. கண்ணியமானவர்களே, 2 வருட உழைப்புக்கு பிறகு அவர்களை தேர்த்தி அவங்களுக்கு போஸ்டர் ஆஃபீஸ்லாம் கொடுத்து என்ன இருக்குங்க தேர்த்தி ஆள் உட்கார வச்சுக்கிது. மேடையில் பார்த்தா தெரியும், எல்லா தலையிலையும் தலப்பா நிற்கலை. அவ்வளோ டைட்டாக பிடிச்ச ஆளை எல்லாரையும் கட்டி வச்சு அஜெண்ட் இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, இன்னும் கட்டி பிடிக்கலை. அல்ஹம்துலில்லாஹ், பார்க்க சந்தோஷமாக இருக்கு. மலக்குமார்களை பார்த்ததை போல் இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்போ குர்ஆனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். குர்ஆனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி நம்ம செலவு செய்யறதுக்கு எவ்வளோ செலவு செய்தாலும் அதற்கு பயன் உண்டு, பயன் இல்லாமல் இல்லை. ஒரு தலப்பா வாங்குறாங்க, குர்ஆன் வாங்குறாங்க என்று நாம் எந்த ஒரு விஷயமும் குர்ஆன் சார்ந்த விஷயங்கள், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள், மதரசா சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம எவ்வளவு செலவு செய்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு என்ன இருக்குதுங்க, நன்மை இருக்குது. அதன் மூலமாக பரக்கத்தும் இருக்குது. அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கில்படுத்துவான். அல்லாஹ்வுடைய பாதையில யாரு செலவு செய்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதை போன்று அதிகமான மடங்கை செலவினங்களுக்கு ஏற்ப அதை விட அதிகமாக அல்லாஹ் அவங்களுக்கு வரவே அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்ம செலவு செய்யறோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணுங்க, முன்னெடுத்து நம்ம செய்யற மாதிரி இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் செய்கின்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், வளமையாக்கிக்கிறணும். அந்த ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானார். அருமை தாய்மார்களே, அதிகமாக நீங்க தான் இங்க கூட்டியிருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல, மதரசாவுடைய விஷயத்துல, அவர்களுடைய வருகையுடைய விஷயங்கள்ல, யூனிஃபார்முடைய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க சரியா இருக்கிறீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்மும் சரியா இருக்கு. எதுல உங்களுக்கு தொய்வு ஏற்படுகிறதோ நீங்க மதரசாக்கு அனுப்புற விஷயத்திலேயோ அல்லது அவர்களுக்கு சீருடை யூனிஃபார்முடைய விஷயத்திலேயோ
அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அகலாக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதுல குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய குர்ஆன் ஓதுறதுல அதுக்கு என்ன இருக்குங்க, குறைவுகள் தொய்வுகள் ஏற்பட்டு தான் ஆகும். நம்ம நினைப்போம் பிள்ளைங்க குர்ஆன் ஆரம்பிக்கிறாங்க, இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் மதரசாவுக்கு ஆப்ஷன் ஆகாம பெரும்பாலும் மதரசாவுக்கு வந்தவர்களாகவும் அசத்து கொடுக்குற பாடங்களை ஓதுற பிள்ளைகளாகவும் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை சரியா செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த நிலைக்கு வர முடியும். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ஏன்னா யாரும் என்ன செஞ்சவனா தேர்ந்தெடுத்துட மாட்டான். அவனுடைய மார்க்கத்தை படிக்கணும், அவனுடைய எளிமை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒழுக்கக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் ஆரம்பிச்சுட்டாங்க, ஒது இல்லாம குர்ஆனை தொடக்கூடாது, என்ன செய்யணும், அவங்க விஷயங்கள்ல ரொம்ப கண்காணிக்கிறது நம்ம மேல கடமையா. வீட்டில் அவங்க என்ன செய்யும், குர்ஆனை ஓத வைங்க. குர்ஆன் ஓதுறது மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. ஒவ்வொரு வீடுகளிலையும் குர்ஆன் ஓதுனா அதனுடைய பரக்கத்தை நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லாஹ் அதை கண்கூட நமக்கு முன்னாலே கண்ணுக்கு முன்னாலே காட்டி கொடுத்துருவோம். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களை நீங்க என்ன செய்யுங்க, அனுதினமும் கொடுக்கிற பாடத்தை ஓதி பார்க்க வச்சு அவங்களை ஓத வச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, மதரசாவுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நிச்சயமாக குர்ஆன் ஆரம்பித்ததுக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை அந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கரெக்டா ஃபாலோ பண்ணதா. இல்லைன்னு வைங்களேன், நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே என்ன பண்ண மாஸ்டர் வர்றான், பேக்கை கொண்டு போறான், திரும்ப வீட்டுக்கு வர்றான், பேக்க வைக்கிறான், இப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. என்னென்ன பாடங்கள் படிக்கிறாங்களோ, என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது பிள்ளைகளிடத்துல நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் அன்றாடம் நம்ம என்ன செய்யணும், கேட்டு அவங்கள அமல் செய்ய வைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு பெரிய உழைப்புகள் செய்து இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம முன்னெடுத்து நம்ம செய்கின்றோம். அதனால தாய்மார்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுடைய விஷயத்துல, இல்முடைய விஷயத்துல, மதரசாவுடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனம் செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, இல்முள்ள பிள்ளைகளாக, அக்லாக் உள்ள பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக உருவாக்குவது நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குள்ளான அல்லாஹ்விடத்தில் நண்பர் கொடுத்தாங்களே, கோட்டக்குப்பம் தீனியார் சென்டர் நடக்கும் இம்முப்பெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களையும் சென்டர் பொறுப்புதாரிகளையும் மேம்பாட்டு குழுவினரையும் மற்றும் ஜமாத்தார்களையும் ஒவ்வொரு மதரசாவிலும் வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், மதரசாவுடைய உஸ்தாதுகள், உஸ்தாபிமார்கள் அனைவர்களையும் இங்கே அழகான முறையில் ஈர்த்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களையும் வருக வருக என தீனியா கோட்டக்குப்பம் தீனியார் சென்டர் சார்பாக வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.